டிசம்பர் 6, 2018 ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிறவன் குழந்தைகளை வச்சு தப்பான விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கான். அங்கே நிறைய செக்ஸ் டிராஃபிக்கிங் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. அங்கே ஒரு ஐலண்ட் இருக்குது. அந்த ஐலண்டு முழுவதுமாக குழந்தைகள், சிறுமிகள் இருக்காங்க. அவனை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி FBI தீர்மானத்தை எடுக்கிறாங்க. அந்த விசாரணை என்னைக்கு நடக்க போகுதோ அதுக்கு எக்ஸாக்ட் டேயில், அதாவது இந்த டிஸ்கஷன்லாம் நடந்துகிட்ருக்கு, இந்த எக்ஸாக்ட் டேயில் 55 கேலன்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படிங்கிறத ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மற்றும் அந்த மேக்ஸ்வெல் 2 பேரும் வாங்கினதா ஒரு செய்தி குறிப்பு வெளியாகி இருக்கிறது. பொதுவாக ஜெயிலர் படம்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படிங்கிறது பாடியை டிசால்வ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விதமான கெமிக்கல் அப்படின்னு சொல்லி. பட் இந்த ஐலண்டுக்கு இந்த 55 கேலன்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட்னுடைய தேவை என்ன, அதுக்கு பின்னணி என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி மர்மமாக இருக்கும் பட்சத்தில் அடுத்ததாக வேறொரு திடுக்கிடும் தகவல். ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடன் இருக்கக்கூடிய இந்த கிஸ்லைன் மேக்ஸ்வெல் அப்படிங்கிற அவளுக்கு தனியாக பைலட்டுக்கான லைசன்ஸும் இருந்திருக்கு, சப்மரைன் ஓட்டுறதுக்கான லைசன்ஸும் இருந்திருக்கு. இவங்களுக்கு நீ ஒரு சப்மரைன் போர்ட்டு தனியாக இருந்திருக்கு. அங்கே ஒரு கிராமம் இருந்திருக்கு. அந்த கிராமத்தில் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய விந்தணுவை வைத்து ஒரு ப்ரீடர் ஏகப்பட்ட சிறுமிகள், குழந்தைகளுடைய வயிற்றில் கருவை வளர வைத்து அங்கே ஒரு ரிசர்ச் செய்வதற்கான முயற்சிகளில் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஈடுபட்டான் அப்படிங்கிற வேறொரு தகவல். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆனதிலிருந்து ஏகப்பட்ட செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. 2 பாகங்களை பார்த்துட்டோம். 3வது பாகத்தில் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் யார், அந்த கொடூரன் எப்படி இந்த சமுதாயத்துக்குள்ளே நுழைந்தான், இந்த சமுதாயம் எப்படி ஜெஃப்ரி எப்ஸ்டீனை வரவேற்றது, யார் இந்த மேக்ஸ்வெல், இப்படிங்கிற பல கேள்விகளுடன் தொடங்கலாம்னு நினச்சேன். ஆனால் வாசிக்க இவ்வளோ நாள் இதெல்லாம் தெரியாமையாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு எனக்குள் வந்தது. உங்களுக்கும் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது பாகம் 3 மட்டும்தான். இன்னும் எத்தனை பாகங்கள் விரிய போகிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் பலரும் பேச மறுக்கக்கூடிய பல உண்மை சம்பவங்கள் இந்த எபிசோடு வழியாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் டிபி ட்ரூப்ஸ். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். மெக்கா நம்ம எல்லாருக்குமே தெரியும். மெக்காவில் காபா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த காபாவை எப்போதுமே பொதிந்து இருக்கக்கூடிய ஒரு துணி இருக்குது. புனித துணி அப்படின்னு சொல்லுவாங்க. கிஸ்வா என்பது தான் அதனுடைய பெயர். இந்த கிஸ்வானுடைய ஒரு துணி இல்லாட்டி ஒரு போர்ஷன் அப்படிங்கிறது இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு கிடைத்ததாகவும், ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அதை நம்ம வீட்டில் இந்த டோர் மேட்லாம் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அந்த மேட்டாக அந்த கிஸ்வா அப்படிங்கிற புனித துணியை பயன்படுத்தினான் என்பதும் இப்போது வந்திருக்கக்கூடிய தகவல். இந்த கிஸ்வா புனித துணியை ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு யாரா கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால் அசியா அல் அஹமதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அசியா அல் அஹமதி அப்படின்னு சொல்லும்போது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பேஸ்டாக இருந்து 2017 சவுதி அரேபியாவில் வச்சு கான்டாக்ட் ஏற்படுத்தி அதன் வழியாக கிஸ்வா அப்படிங்கிற இந்த துணியை விலை கொடுத்து எப்ஸ்டீன் வாங்கி அதை தன்னுடைய வீட்டில் கால் நடக்கக்கூடிய இடமாக எந்தெந்த இடத்துல அவனுடைய அசுத்தங்களை துடைக்க வேண்டுமோ அந்த இடத்துல இதை பயன்படுத்தினான் அப்படிங்கிற இந்த தகவல் பல மக்களுக்கும் புதிதாக ஒன்று தான். இந்த மேக்ஸ்வெல், ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இவங்கெல்லாம் ஒன்றுடன் ஒன்று ஏதோ தொடர்பு இல்லாமல் அவங்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் இந்த எப்ஸ்டீனை பற்றி படிக்க போகிறோம். எல்லா மான்ஸ்டர்ஸுக்கும் கண்டிப்பாக ஒரு பிகினிங் அப்படிங்கிறது இருந்திருக்கணும். இந்த மான்ஸ்டர்ஸ்னுடைய பிகினிங் எப்படி மறைக்கப்படும் அப்படின்னா, நல்லா வெள்ளையும் ஜொல்லையுமா இருக்கக்கூடிய ஷர்ட்ஸ் அப்படின்னு நம்ம இங்கே சொல்லுவோம். அங்கே சூப்பரான ஜொலிக்கக்கூடிய சியூட்ஸில் மறைந்திருப்பார்கள். பயங்கரமான டின்னர்ஸ், பார்ட்டி இதில் மறைந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது அப்படியே இந்த எப்ஸ்டீனுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். நியூயார்க்கில் ப்ராக்லினில் ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் ஃபேமிலியில் 1953 ஜனவரி 20 பிறக்கக்கூடிய ஒருத்தன் தான் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன். அவங்க அப்பா நியூயார்க் சிட்டியினுடைய பார்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய சாதாரண ஒரு நபர். பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏகப்பட்ட சொத்துக்கள், குடும்ப சொத்துக்கள் இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ தொடங்கிய இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவனுடைய படிப்பை எப்படி தொடர்கிறான் அப்படிங்கிறத பாருங்கள். லாஃபேட்டே ஹை ஸ்கூலில் அவனுடைய கிராஜுவேட்டை முடிக்கிறான். அதன் பிறகு நேராக கூப்பர் யூனியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலேஜில் படிக்க வந்தாலும்
அதன் பிறகு அவன் என்ன செய்கிறான்னா நியூயார்க் யூனிவர்சிட்டிஸ் காரண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறான். இப்படி ஜாயின் பண்ணுறவன் அங்கேருந்து படித்து பட்டம் பெற்றானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பாதியிலே அவனுடைய படிப்பு அப்படிங்கிறத நிப்பாட்டுறான். எதுக்காக நிப்பாட்டினா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அவன் நிப்பாட்டின பிறகு அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே ரகசியம் மட்டும்தான். 1974 ஒரு டிகிரியே முடிக்காத இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மேன்ஹாட்டனில் இருக்கக்கூடிய டால்டன் ஸ்கூலில் ஃபிசிக்ஸ் அண்ட் கால்குலஸ் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக பணியமர்த்தப்படுகிறான். ஃபிசிக்ஸ் கால்குலஸ், அதுவும் ப்ரெஸ்டீஜியஸ் டால்டன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு இந்த ஜாபை யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு பெரும் ட்விஸ்ட். இந்த ஜாபை இவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது டொனால்டு பார் அப்படிங்கிறவன் தான். இந்த டொனால்டு பார் அப்படிங்கிறவன் அன்றைய காலகட்டத்தில் அந்த ஸ்கூலினுடைய ஹெட்மாஸ்டராக இருந்தான். பட் இந்த டொனால்டு பாருக்கும் அடுத்ததாக ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கும் கனெக்ஷனே இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. டொனால்டு பாரினுடைய மகன் தான் வில்லியம் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வில்லியம் பார் அப்படிங்கிறவன் யார் அப்படின்னு பார்த்தா இந்த எப்ஸ்டீனை கைது பண்ணுறாங்களா 2வது முறையாக, அந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய அட்டார்னி ஜெனரலாக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேன்ஹாட்டனில் எலைட் ஃபேமிலி இருப்பாங்கள்ல, அவங்களுடைய குழந்தைக்கு எல்லாமே அவன் பாடம் சொல்லி கொடுத்தான் அப்படிங்கிறது ஒரு கணக்காக இருக்கும் பட்சத்தில் அங்கேருந்து நிறைய கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறத எடுக்க ஆரம்பிக்கிறான் இந்த எப்ஸ்டீன். கொஞ்ச நாள் தான் இந்த டால்டன் ஸ்கூலில் அவன் இருந்தாலும் உடனடியாக அவனுக்கு அடுத்த வேலை கிடைக்கிது. ஸ்கூல் டீச்சராக இருந்தவன் திடீர்னு டிகிரியே இல்லாமல் ஒரு பேங்க்கில் போய் ஜாயின் பண்ணுறது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் முக்கியமான பேங்க். அந்த பேங்க் பியர் ஸ்டீரன்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த பியர் ஸ்டீரன்ஸ் அப்படிங்கிற இந்த பேங்க்கில் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். ஓகேயா, அந்த பேங்க்கில் இவன் வேலைக்கு சேர்ந்த கொஞ்சம் நாள்லேயே அதில் ஒரு பார்ட்னராக மாறுறான். வெறும் 4 வருஷத்தில் ஒரு பேங்க்கில் வேலைக்கு சேர்ந்து அந்த பேங்க்கினுடைய ஒரு லிமிடெட் பார்ட்னராக மாறி அதன் பிறகு அந்த வேலை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அவனா வெளியேறினான் அப்படின்னு சொல்கிற வரலாறு இருக்குது. இல்லை, அவனை துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிற வரலாறு இருக்குது. அப்படி துரத்தப்பட்ட இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவனுக்கு நீ ஒரு கம்பெனியை அங்கே உருவாக்குறான். அந்த கம்பெனியினுடைய பெயர் தான் ஜே எப்ஸ்டீன் அண்ட் கோ. இந்த ஜே எப்ஸ்டீன் அண்ட் கோ அப்படிங்கிற இந்த கம்பெனி பெயர் நாளடைவில் மக்கள் மத்தியில் எப்ஸ்டீன் அண்ட் கோ அப்படின்னு சொல்லக்கூடிய பெயராக மட்டும் இருக்கும். ஒரு ட்ரஸ்ட் வராது, ஒரு நபருடைய பெயராக இருக்குது. அப்படிங்கிறதுனால அதனுடைய பெயரை அப்படியே ஃபினான்ஷியல் ட்ரஸ்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லி மாற்றுறான். இந்த ஃபினான்ஷியல் ட்ரஸ்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனியில் அவனுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பில்லியனர்ஸ்னுடைய எக்ஸஸ் கேஷ் அப்படிங்கிறது தான். அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது, அவங்களுக்கு தேவையான ஐடியாஸை கொடுக்கறது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸை கொடுக்கறது, இப்படின்னு சொல்லி தான் நான் என்னுடைய கம்பெனியை ரன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எப்ஸ்டீன் சொல்கிறான். பட் இதுவரையிலும் இந்த எப்ஸ்டீனுடைய கம்பெனி ஜே எப்ஸ்டீன் அண்ட் கோ இல்லாட்டி ஃபினான்ஷியல் ட்ரஸ்ட் கம்பெனி அப்படிங்கிற இந்த கம்பெனியுடைய கிளைண்ட் லிஸ்ட், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு இந்த எப்ஸ்டீன் அவங்களுடைய கிளைண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை யாராலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படிங்கிறது 21வது நூற்றாண்டின் மிகப்பெரிய சாபக்கேடு. ஸோ 1970-80 வரை வந்தாச்சு. இப்போ 1980லேருந்து 90 இதுதான் எப்ஸ்டீனுடைய மிக முக்கியமான வருடங்கள் அப்படின்னு சொல்லலாம். மேன்ஹாட்டனில் அப்பர் ஈஸ்ட் சைடில் ஒரு 9 மாடி கொண்ட ஒரு கட்டிடத்தை விலைக்கு வாங்குகிறான். இவ்வளவு சுலபமாக அந்த இடத்துல, இப்போதுமே அந்த இடத்துல அது பெரிய ஒரு விலை மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். அந்த இடத்துல 9 ஸ்டோரி மேன்ஷன் அப்படிங்கிறத அவன் வாங்குறாங்கிறத யாராலையுமே அக்செப்ட் பண்ண முடியல. பட் வாங்கினா அது மட்டும் இல்லாமல் பாம் பீச்சில் அவனுக்கான ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ், இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் ஒரு ஐலண்டை பற்றி சொல்கிறாங்களே, அந்த ஐலண்டில் முக்கியமான ஐலண்டு தான் இந்த லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் அப்படிங்கிற ஐலண்டு. இந்த ஐலண்டுக்குள்ளே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவன் ஒரு 9 ஸ்டோரி மேன்ஷன் அப்படிங்கிறது வாங்குறான்னு சொன்னேன்ல, இது அவன் கை காசு போட்டு வாங்கலையாம். அப்போதும் அதை அவனுக்கு யாரோ டொனேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. டொனேட் பண்ணது வேறு யாருமே கிடையாது, மேக்னெட் லெக்ஸ் வெக்ஸ்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் இந்த மேக்னெட் லெக்ஸ் வெக்ஸ்னர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல் பிராண்ட், விக்டோரியா, மகாராணி விக்டோரியா இருக்காங்கல்ல, அவங்களுக்கான சீக்ரெட் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் செய்யக்கூடிய எல் பிராண்டினுடைய ஃபவுண்டர் தான் இந்த எப்ஸ்டீனுக்கு 9 மாடி கட்டிடத்தை சும்மா விலைக்கு வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னணியில் ஏதோ ஒரு மர்மம் ஒளிந்திருக்கு அப்படிங்கிறத உங்களால் நம்ப முடியுதா? இவ்வளோ தூரம் கேட்டதற்கே கிருகிருன்னு இருந்துச்சுன்னா இனி சொல்ல போகிற விஷயங்கள்லாம் உங்களால் நம்பவே முடியாது. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு அங்கே நடக்கக்கூடிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நோபல் ப்ரைஸ் வாங்கினவங்களுக்கு, சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு அள்ளி அள்ளி பணத்தை செலவழிக்கிறான் இந்த எப்ஸ்டீன். இப்படி அள்ளி அள்ளி பணத்தை செலவழிக்கிறான் அப்படின்னு சொல்கிறத விட இவங்களுடைய சர்க்கிள் அப்படிங்கிறது எப்ஸ்டீனை சுற்றி மட்டுமே இருக்குது. ஸோ எப்ஸ்டீன் தனியாக தான் இதெல்லாமே செஞ்சானான்னு கேட்டால் கிடையாது. திடீர்னு இவனுக்கு இவ்வளவு எலைட் நபர்களுடைய கான்டாக்ட்ஸ், ஈஸியாக அவங்க கூட போய் பேசுறது, இதெல்லாம் எப்படி அமைந்தது அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த இடத்துல தான்
இந்த எப்ஸ்டீன் அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டிய ஜிஸ்லைன் மேக்ஸ்வெல் அப்படிங்கிற அவளை பற்றி பார்க்க போகிறோம். ஜிஸ்லைன் மேக்ஸ்வெல் கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளேயே இங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் சபை முன்னாடி ஏதோ பேச போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மேக்ஸ்வெல் பேசினா உண்மை வெளியில் வரும், அதுக்கு முன்னாடி அவளும் தற்கொலை செய்து கொள்வாள் அப்படின்னு சொல்லக்கூடிய யூகங்களும் இருக்கிறது. ஆனால் இந்த ஜிஸ்லைன் மேக்ஸ்வெல் அப்படிங்கிறது யார்? எப்படி ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிறவன் ஒரு பணக்காரனாக பிறக்கவில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோமோ, இந்த ஜிஸ்லைன் மேக்ஸ்வெல் ஒரு பணக்காரியாக தான் பிறந்தாள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். ஜிஸ்லைன் மேக்ஸ்வெல் யாருடைய புதல்வி அப்படின்னு கேட்டால் ராபர்ட் மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவனுடைய மகள் தான். ராபர்ட் மேக்ஸ்வெல் இவங்கெல்லாம் யூதர்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மிகப்பெரிய அளவில் ஹோலோகாஸ்ட்லாம் நடக்குது. அதன் பிறகு தப்பிச்சு வந்து இந்த ராபர்ட் மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவன் என்ன செய்கிறான்னா ஒரு ப்ரெஸ் அப்படிங்கிறத ரெடி பண்ணுறான். இந்த ப்ரெஸ் அப்படிங்கிறத பெர்கமெண்ட் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சயின்டிஃபிக் மற்றும் அகாடமிக் புக்ஸ் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த பெர்கமெண்ட் ப்ரெஸ் அப்படிங்கிறத உபயோகிக்கிறான் இந்த ராபர்ட் மேக்ஸ்வெல். ஆனால் இந்த ராபர்ட் மேக்ஸ்வெல் சாதாரண மனிதன் கிடையாதுன்னு சொன்னதற்கான காரணம் இவன் தான் நம்ம அதிகமாக பேசியிருக்கக்கூடிய பல ஊடகத்தினுடைய நிறுவனர் அப்படின்னு சொன்னால் நம்பித்தான் ஆகும். நம்முடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய பல புத்தகங்களுடைய ஒரு அதிபராக அதனுடைய ஓனராக இருந்தவனும் இதே ராபர்ட் மேக்ஸ்வெல் தான். நம்ம கேள்விப்பட்ட டெய்லி மிரராக இருக்கட்டும், த பீப்புள் யூகேயில் இருக்கக்கூடிய த பீப்புள் அப்படிங்கிற நியூஸ் அவுட்லெட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி நியூயார்க் டெய்லி நியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூஸ் அவுட்லெட்டாக இருக்கட்டும், இது மட்டும் இல்லாமல் மேக்மில்லன் பப்ளிஷர்ஸ், மேக்மில்லன் நீங்கள் மேக்மில்லன் அப்படின்னு சொல்லி அடித்தாலே சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்க்கான பல புக்ஸ் அப்படிங்கிறதுலாம் கிடைக்கும். இந்த மேக்மில்லன் பப்ளிஷர்ஸ் அப்படிங்கிறத நிறைய பேர்கிட்ட இருந்து இந்த ராபர்ட் மேக்ஸ்வெல் ஒரு கட்டத்தில் வாங்கினான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு மேக்மில்லன் அப்படிங்கிறத மேக்ஸ்வெல் மேக்மிலா என்று அழைத்தார்கள் என்பதும் வரலாற்றில் நாம் நிச்சயமாக நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம். அப்போ நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ் அவுட்லெட்ஸ், நாம் பேசக்கூடிய பல புத்தகங்கள், நம்ம வீட்டு குழந்தைகள் படிக்கக்கூடிய பல புத்தகங்கள், இதெல்லாம் யார் அச்சடித்து நமக்கு தந்திருக்காங்க, இந்த வரலாறுலாம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி சில குறிப்பிட்ட நபர்கள் தான். அப்போ ராபர்ட் மேக்ஸ்வெல் இவ்வளோ விஷயங்களை செய்கிறானே, ஒரு கட்டத்தில் அவன் யாச்சில் இருந்து அவனுடைய சொகுசு கப்பலில் இருந்து அவன் இறந்துடுறான்னு சொல்கிறாங்க. பட் அவனுடைய இறப்பு சாதாரண இறப்பு கிடையாது. அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லக்கூடிய நபர்கள், அதுக்கு பின்னாடி மொசாட் இருக்காங்க, கேஜிபி இருக்காங்க, சிஐஏ இருக்காங்க, MI6 இருக்குது, இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வரலாறு அது தனியாக ஒரு 10 எபிசோடுக்கு போகும். அவனுடைய ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து வாசித்து பார்த்தேன், நடுங்கிட்டேன். என்னடா இந்த ராபர்ட் மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவன் இந்த எப்ஸ்டீனை விட ரொம்ப கேவலமானவன், அதை விட ரொம்ப கொடுமைக்காரன். அப்படிப்பட்ட ராபர்ட் மேக்ஸ்வெல்லினுடைய மகள் தான் இந்த ஜிஸ்லைன் மேக்ஸ்வெல் அப்படிங்கிற இந்த எப்ஸ்டீனுடைய மனைவி, காதலி, செக்ஸ் பார்ட்னர், ஒர்க்கிங் பார்ட்னர், இல்லாட்டி ரிக்ரூட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஜிஸ்லைன் மேக்ஸ்வெல் அவங்க அப்பா இறந்ததுக்கு பிறகு நியூயார்க்கில் வந்து செட்டில் ஆகிறதுக்கு வராங்க. ஒருத்தங்கிட்ட ஏகப்பட்ட பணம் கிடக்கு, இன்னொருத்திக்கிட்ட எலைட் கான்டாக்ட் எல்லாமே இருக்குது. யார்? இந்த ஜிஸ்லைன் மேக்ஸ்வெல் அப்படிங்கிற அவர்கிட்ட. ஸோ இந்த 2 பேருமே ஒரு கட்டத்தில் சந்தித்து கொள்கிறார்கள். ஜிஸ்லைன் மேக்ஸ்வெல், ஜெஃப்ரி எப்ஸ்டீன், இவங்க 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. உன்கிட்ட இருக்கக்கூடிய பணம், உன்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்மார்ட்னஸ், என்கிட்ட இருக்கக்கூடிய எலைட் கான்டாக்ட், இதை 2ஐயுமே மிக்ஸ் பண்ணி நாம் ஒரு புதிய வேர்ல்டை உருவாக்கும். அந்த வேர்ல்டுக்குள்ளே தப்பான விஷயங்கள் தான் நடக்கும், ஆனால் ரொம்ப தெளிவாக அதை செய்கிறது பணக்காரர்களாக இருக்க வேண்டும். பணக்காரர்கள் தான் இதை செய்கிறாங்க அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கே தெரிந்தாலும் நம்ம யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அதை பணத்தாலேயே நம்ம அடிக்கலாம், இல்லை அவங்கள விலை கொடுத்து வாங்கலாம், இல்லைனா போட்டு தள்ளிடலாம். இப்படி படத்தில் மட்டுமே பார்த்த ஒரு விதமான குரூர புத்தியுடன் தான் இந்த 2 பேருமே இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்குள்ளே நுழைகிறார்கள். ஸோ இதுதான் உண்மையிலேயே எப்ஸ்டீன் ஃபைல்ஸினுடைய தொடக்கம். ஜெஃப்ரி எப்ஸ்டீன், ஜிஸ்லைன் மேக்ஸ்வெல் 2 பேருமே சந்திக்கிறாங்க. அவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் ஆரம்பிக்க போகுது. அதன் பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறதான் பாகம் 4ல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்கு நடுவில் இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் விஷயமாக இருக்கட்டும், தலாலாமா உள்ளே வந்திருக்கார், அவருடைய பெயர் இருக்குன்னு சொல்கிறது, அம்பானியினுடைய பெயர், மோடி அவர்களுடைய பெயர், இப்படின்னு சொல்லி பலருடைய பெயர், அதுக்கு பின்னணி என்ன, எந்த மாதிரியான இமெயில்ஸ், இது எல்லாமே அடுத்தடுத்த பாகங்களில் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளோ தூரம் நம்ம பார்த்த பிறகு இதை பற்றிலாம் ஏன் மீடியா பேசாமல் இருக்காங்க? ஏன்னா இதில் இருந்தவங்க, பாதிப்படைந்தவர்கள் சாதாரண மனிதர்கள், பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள் பணக்காரங்க, கேள்வி கேட்க முடியாத இடத்துல இருக்கக்கூடிய, அதிகார திமிரில் இருக்கக்கூடிய, பணம் கொழுத்து அவ்வளோ காசு இருக்கக்கூடிய பண முதலைகள். இதெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு என்ன விக்கி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, இதெல்லாம் தெரியாமையே நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிட்டோம்னா நம்மளை விட கேவலமான மனித பிரிவு வேறு யாருமே இருக்க மாட்டோம்.
இதை தெரிந்து கொண்ட பிறகாவது இந்த சொசைட்டியில் நாம் எப்படிப்பட்ட ஒரு சொசைட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும், என்ன மாதிரியான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பல கோணங்களில் நம்முடைய மைண்ட் உலகத்தில் நடக்கக்கூடிய பல ஈவெண்ட்ஸை பார்ப்பதற்கான வாய்ப்பாக மாறும். நான் சொன்னேன்ல, டெய்லி மிரர், அதே மாதிரி பல பத்திரிகையினுடைய ஒரு ஓனராக இருந்த ராபர்ட் மேக்ஸ்வெல் ஒரு கட்டத்தில் மேக்மில்லன் அப்படிங்கிற ப்ரெஸ்ஸை வாங்கி அந்த மேக்மில்லன் அப்படிங்கிற அந்த புக்ஸை தான் நம்ம குழந்தைகள் படிச்சுட்ருக்காங்க அப்படிங்கிறத விட அப்போ என்னெல்லாமோ உள்ளே வந்திருக்குல்ல, இதெல்லாமே நம்ம இன்னும் விலாவரியாக பார்க்க போகிறோம். ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு தெரியாத கனெக்டிங் த டாட்ஸ் வழியாக தமிழ் பொக்கிஷத்தில் பாகம் 4க்காக காத்திருங்கள். இந்த பதிவு ரொம்பவே மெனக்கெட்டு ஒவ்வொரு டேட்டாவாக வெரிஃபை பண்ணி எடுக்கப்பட்ட பதிவு. ஸோ இந்த உழைப்புக்கு நீங்கள் கொடுக்கறது ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு வாழ்த்து கீழே நல்லா இருக்குப்பா, இன்னும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற வாழ்த்தை சொல்லுங்கள். இல்லை இன்னும் டீட்டெயில்ஸ் அதிகமாக வேணும் அப்படிங்கிற உங்களுடைய எதிர்பார்ப்பை கீழே பதிவு பண்ணுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.